நாங்கள் வந்து சென்னையில் ஆன்லைனில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே மீட்டர் கட்டணத்தில் தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே எங்களுக்கு மீட்டர் கட்டணம் மட்டும்தான் தந்துட்டு இருக்கிறாங்க. உயர்த்தப்படாத அந்த 2023 நிர்ணயிக்கப்பட்ட மீட்டர் கட்டணத்தில் இப்போ வரைக்கும் நாங்கள் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். 2013 கொடுத்த அந்த மீட்டர் கட்டணம் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி. அதுக்கு இதுவரையிலும் இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போறது அப்படின்றத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவுல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க பெரிய அளவுல ஒரு டியூ கட்ட முடியாம, குடும்பத்தை பார்க்க முடியாம ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு 4-5 மாசத்துல பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமா இந்த பைக் டாக்ஸில வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களை நிறைய பேரை ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. அது அதன் மூலமா எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸி மூலமா ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சிருக்காங்க. அது சம்பந்தமா பல செய்திகள்ல நீங்களே கூட எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறை சார்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படல. நாங்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். போக்குவரத்து துறையில் எங்களது புகார்கள் அளிச்சிருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியுடைய அப்ளிகேஷனை, ரேபிடோ அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு. அந்த நீதிமன்ற உத்தரவுக்கும் மேலாக இவங்க தடையான வாங்கிக்கிட்டு இன்னும் அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது வெளிகளிலையும் காவல் நிலையத்தில் அந்த போலீஸ் பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயும் அது சம்பந்தமான விளம்பரங்கள் வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த கமிஷனர் ஐயா அவங்கள்ட்ட என்ன கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை முற்றிலுமாக தடை செய்யணும். இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிற அனைத்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீதும் சரி, அந்த நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம், ஆட்டோ ஓட்டுநர்களாகிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு தான் நாங்க இப்ப புகார் அளிக்க வந்திருக்கிறோம். சார், ஆட்டோ ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆட்டோ டிரைவர்கள் பாதிச்சிருக்காங்க. அது பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநருமே பாதிச்சதுனால தான் நாங்க ஒரு தரப்புல வந்தாங்க. இப்போதைக்கு நாங்க கமிஷன் அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுல ஒருத்தர் பயணிக்க வேண்டிய பப்ளிக், அதாவது ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனத்துல பயணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனா 1க்கு 2 பேரை ஏத்திட்டு போறாங்க. அந்த போட்டோ மட்டும் எதை காட்டுங்க. 1க்கு 2 பேர் ஒரு லேடி ஏத்திட்டு போறாங்க. யார் என்ன தெரியல. அதே மாதிரி நம்ம சென்னையில வண்டி ஓட்டுறோம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, பலதரப்பட்ட பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில உள்ள கொண்டு இங்க சொந்த பயன்பாட்டு வாங்கினேன், அதாவது பெர்மிட்டே இல்லாம. இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா பெர்மிட் எல்லாம் எடுத்து நாங்க எல்லாம் ப்ராப்பரா வச்சுதான் கவர்மெண்ட் வரி கட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த இதை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியை டியூ கட்ட முடியல, வீட்டு செலவு பார்க்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்களே தற்கொலை பண்ற நிலைமைக்கு இங்க சுத்தமா வருமானமும் இல்ல, வண்டியும் ஓட்டம் இல்ல. ஒருத்தர் பயணிக்க பண்றவங்க யாருமே இப்ப ஆட்டோல வரதே கிடையாது. இப்ப ஒருத்தரா சிங்கிளா புக் பண்றாங்கன்னா அவங்க யாருமே வரது இல்ல, எல்லாமே பைக்ல போயிடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இதை தடை செய்யணும். அந்த ஆப்ல இருந்து பைக் சர்வீஸே நீக்கணும். அந்த ஓலா, யூபர், ரேபிடோ, இன்டிரைவர் போல இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ்ல பண்றவங்க, பைக்ல சர்வீஸ் பண்றவங்க, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஃபுல்லாவே அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையா வச்சிருக்கோம். பலதரப்பட்ட போராட்டங்கள், மனுக்கள், போராட்டங்கள், அதே மாதிரி நிறைய நம்ம போக்குவரத்து அமைச்சரே ஒரு பேட்டியில சொல்றாரு, பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு பிரஸ் மீட்ல தான் கேக்குறாங்க, பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத அவர் வலியுறுத்துறாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க நிறைய மனுகள் நம்ம போக்குவரத்து ஆணையரோ இல்ல தலைமைச் செயலரோ எல்லாமே மனு கொடுத்தாச்சு. நாங்க பலகட்ட போராட்டம், இந்த சீமான் தலைமையில வள்ளுவர்கூடத்துல பெரிய போராட்டமே நடத்தணும். அதுக்குமே இன்னும் ஒரு விஷயமும் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுனால எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல கஷ்டப்பட்டு வாகனம் ஓட்டுறவங்களும் கிடையாது. நிறைய பேர் அவங்க ஓன் ஆப்ல இப்ப இங்க வீட்டுக்கு வேலை செய்யறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போற போக்கல கிட்டத்தட்ட பைக் டாக்ஸில மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு மேல இங்க வண்டி ஓட்டுறாங்க. ஆட்டோ நாங்க நாங்க பலதரப்பு மட்டும் போராட்டம் பண்ணியும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுனாலதான் இப்போ கமிஷனர்
இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இனிமே இந்த பெட்டிஷன் பதிலாக மேல்முறையீடு பண்ணா எங்களுக்கு அடிஷனல் கமிஷனருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.